ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபின்பி. நம்மளோட ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டெப்ட் ட்ராப்புங்க. எஸ், இஎம்ஐ இஸ் எ டெப்ட் ட்ராப். நான் ஏன் இதை ஒரு டெப்ட் ட்ராப் சொல்றேன்னா, இப்போ என்னால் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்காம இஎம்ஐல ஒரு பொருளை வாங்குறேன்னா அப்போ அந்த பொருளை வாங்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு தாங்க அர்த்தம். நீங்க கேட்கலாம், ஏன்ப்பா அப்ப நாங்க எந்த பொருளுமே இஎம்ஐ வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. இப்போ ஒருத்தருக்கு அவரோட வீட்டுல இருந்து ஆபீஸ் போறதுக்கு ஒரு பைக் தேவைப்படலாம். இன்னொருத்தருக்கு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறதுக்கு ஒரு நல்ல லேப்டாப் தேவைப்படலாம். ஸோ இந்த ரெண்டு பொருள் வாங்க நீங்க இஎம்ஐக்கு போறீங்க அப்படின்னா அதுல தப்பே கிடையாதுங்க. பட் இதே சூழ்நிலையில இன்னொருத்தர் எனக்கு ஒரு ஆப்பிள் போன் வாங்க ஆசைப்படுறேன், இல்ல நான் வெக்கேஷன் போறேன், அதை நான் இஎம்ஐ கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க இஎம்ஐக்கு போனீங்கன்னா அது ரொம்ப தப்புங்க. இங்கதாங்க நம்ம மக்கள் ரொம்ப தப்பு பண்றாங்க. நம்மளோட தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவைன்றது நம்மளால தவிர்க்க முடியாத ஒன்று, அதை நம்ம தள்ளி போடவும் முடியாது. பட் ஆசைகளை நம்மளால தவிர்க்கவும் முடியும், தள்ளி போடவும் முடியும். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் சினாரியோல ஒருத்தர் ஆப்பிள் போன் வாங்க ஆசைப்படுறாரு. இந்த ஆசையை உங்களால் தள்ளி போட முடிஞ்சதுன்னா இதை நம்ம ஒரு கடன் இல்லாம இந்த உங்க ஆசை நிவர்த்திக்க முடியும். ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க ஆசையில கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டு உங்க வருமானத்துல இருந்து ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ நீங்க ஆசைப்பட்ட பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு மாசம் ஒரு நல்ல ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டு வந்தீங்க அப்படின்னா, இங்க ஏன் நான் ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, நீங்க எய்தர் ஆர்டிக்கு கூட போடாங்க. பட் ஆர்டி உங்களுக்கு பெர் ஆனம் 4 to 7% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. பட் நான் சொல்ற மாதிரி நீங்க எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டு வந்தீங்கன்னா இதுல அட்லீஸ்ட் ஆவரேஜா 8 to 12% ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இல்லாம இருக்காதுங்க, ரிஸ்க் இருக்கு. பட் எனக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்க. இல்ல எனக்கு ரிஸ்க் வேணாம், நான் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பெட்டரா நீங்க ஒரு ஆர்டி கூட போடலாங்க. மாசம் ஒரு ஆர்டி போட்டுக்குங்க. இல்ல ஆர்டி போட்டுக்குங்க. இப்போ நான் சொல்றபடி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் போட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க மாதம் போற ஒரு அமௌண்ட் வளர்ச்சி அடையுங்க. சோ நீங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்த பிறகு நீங்க அந்த ஆர்டியை பிரேக் பண்ணியோ இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்டை சேல் பண்ணிட்டோ நீங்க ஆசைப்பட்ட பொருளை அன்னைக்கு தேதியில வாங்கிக்கலாங்க. இதுல நீங்க என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க எஸ்ஐபி போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இயருக்காவது அதை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல பொதுவா நீங்க எக்ஸிட் லோடு இருக்கும். நீங்க 1 இயருக்கு முன்னாடி எடுக்கிறதா நீங்க அந்த எக்ஸிட் லோடு பே பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க 1 இயருக்கு அப்புறம் எடுக்கிறதா நீங்க அந்த எக்ஸிட் லோட அவாய்ட் பண்ணலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மியூச்சுவல் ஃபண்டுங்க. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஃபண்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க நான் ஆர்டி போட்டிருக்கேன் அப்படின்னா கூட இந்த ஆர்டி மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்க அந்த ஆர்டி பணத்தை வச்சு நீங்க அன்னைக்கு அந்த பொருளை வாங்கிக்கலாங்க. சோ இதன் மூலமா நாம ஒரு பொருளை கடன் இல்லாம வாங்கிக்கலாங்க. இதுக்கு பேர் தாங்க வெல்த் கிரியேஷன். நம்ம ஒரு பொருளை கடனை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம காசு சேமிச்சு அதன் மூலமா நம்ம அந்த பொருளை நம்ம ஆசை நிறத்திக்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நம்மளோட தேவையா ஆசையான்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே ஹாப்பி வித் டெப்ட் ஃப்ரீ. இது போல உணவு வீடியோல நாம் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.